ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளால் முடியுமா? அது பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகும், ரெவென்யூ கிடைக்கும். அதுவும் 1 இயர்க்குள்ளே 365 டேஸ்க்குள்ளே நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுவும் நம்ம லாங் வீடியோஸும் அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே, யூடியூப் சேனலில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம ப்ளே ஸ்டோரில் youtube.studio.com அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அது உள்ள லாகின் பண்ணிவிட்டு போனாக்கா, அந்த ஓப்பன் பண்ணோடனே, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். லாகின் பண்ண உடனே அந்த 3 ரைட் பட்டன்ஸையும் டச் பண்ணாக்கா நமக்கு டெஸ்க்டாப் அப்படின்றது ஒன்று வரும். அதை நம்ம டிக் கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய சேனல், நம்ம வச்சுருக்கிற ஃபோட்டோஸ், லோகோ எல்லாமே நமக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அக்கௌண்ட் வந்துருச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனல் ஓப்பன் ஆகிடும். இதில் டேஷ்போர்டு, அனாலிட்டிக், கமெண்ட், ஏர்ன் அப்படின்னு கீழே இருக்கும். நம்ம அந்த ஆப்பில் போய் லாகின் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஷ்போர்டில் நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் காட்டும், நம்ம எத்தனை மணி நேரம் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்ற வாட்ச் ஹவர்ஸ் காட்டிடும், நமக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்றதும் காட்டிடும், நம்ம என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோன்றதும் காட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக அனாலிட்டிக், நம்மளுடைய எந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை வியூஸ் கிடச்சிருக்கு, எந்த டைமில் நம்ம அப்லோடு பண்ணாக்கா நம்ம வியூவர்ஸ் பார்க்குறாங்க, எந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த அனாலிட்டிக்கை யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கமாண்ட், அது ஜென்ரலாக கமாண்ட் ஆன் பண்ணி வச்சா கமெண்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஈன்னு ஒன்று இருக்குது. அந்த ஈயை டச் பண்ணால் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அவங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகும். இதுக்கு நம்ம லாங் வீடியோஸை போட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த வாட்ச் ஹவர்ஸ்ன்றது நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் வீடியோஸ் போடலாம். ஷார்ட் வீடியோஸில் 3 மாதத்துக்குள்ளே அவங்க 10 மில்லியன் வியூஸ் கேட்குறாங்க. அதனால் நம்ம அந்த ஷார்ட் வீடியோஸ் போட்டால் கூட வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப ஆட் ஆகாது. லாங் வீடியோஸ் போடும்போது குறைஞ்சது நம்ம 8 நிமிஷமாவது போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு என்ன தெரியுமோ, குக்கிங்காக இருந்தால் குக்கிங் விலாக்ஸ், வெளியே போய் சுற்றி காமிக்கிறா இருந்தால் டூரிஸ்ட் பிளேஸை காமிக்கிறா இருந்தால் டூரிஸ்ட் பிளேஸ், அவங்களுக்கு நல்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அவங்க நல்லா பெட்டு அனிமல்ஸ் வளர்க்குறவங்களா இருந்தால் அதை மாதிரி நமக்கு என்ன நம்மளால் கண்டென்ட் கொடுக்க முடியும், நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற அதை நல்லா பிளான் பண்ணிவிட்டு நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான். ஆனால் நம்ம டெய்லி முயற்சி பண்ணி ஒரு வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 4000 வாட்ச் ஹவர்ஸையும் ரீச் பண்ண முடியும். என்ன மாதிரி இருக்கிற ஸ்டார்டர்ஸ், பிகினர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரோம். வீடியோ எடிட்டிங், அதில் இந்த விஎன் ஆப்பு, கைன்ஸ் ஆப், என்னென்னமோ சொல்கிறாங்க. இதில் எது நமக்கு சூட் ஆகுதோ அந்த ஆப்பில் போய்ட்டு நம்மளோட வீடியோஸை போட்டு பார்த்து அதில் எங்கெல்லாம் எடிட் பண்ணணும், எப்படி செய்யணுன்றதை கற்றுக்கிட்டு, இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பேட் சேனலுக்கு போகவும் முடியாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது டெய்லி ஒரு லாங் வீடியோஸை அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். முடிஞ்ச வரைக்கும் 8 நிமிஷம் பேசுகிற மாதிரியும் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். நம்ம அனாலிட்டிக்கில் போய் செக் பண்ணிப்போம். ரெண்டாவது, அவங்க கொடுக்கறது இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி காப்பிரைட் அப்படின்னு 2 கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, நம்ம அடுத்தவங்களத ஒரு பாட்டோ மியூசிக்கோ எதுவாக இருந்தாலும் அதில் காப்பிரைட் அப்படின்னு கொடுத்துருந்தால நம்ம அதை காப்பி பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டோன்னா அது நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். நமக்கு அது வாட்ச் டைமில் ஆட் ஆகாது. நமக்கு சேனல் மானிட்டைசேஷன் கிடைக்கிறது டிலே ஆகும்.
காப்பி ஸ்ட்ரைக் வந்தாலும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டில் நம்மளுடைய ஓன் வாய்ஸில் நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் தப்பு வரும், அந்த தவறெல்லாம் திருத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். எல்லாரும் எடுத்த உடனே பெரிய யூடியூபர்ஸும் ஆனது கிடையாது. ஸோ பல தப்பை செஞ்சு அதுலேருந்து கற்றுக்கிட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளும் முயற்சி பண்ணுவோம், நம்மளால் முடியும். முடிஞ்ச வரைக்கும் 4000 வாட்ச் ஹவர்ஸையும் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் நம்ம ரீச் பண்ணணும். அதுவும் 365 நாள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நம்மளால் முடியுமோ ட்ரை பண்ணி டெய்லி ஒரு லாங் வீடியோஸ் போடுவோம். ஸோ இந்த காப்பிரைட் காப்பி ஸ்ட்ரைக் இல்லாமலும் பார்த்துப்போம். நமக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிற வரைக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து நமக்கு என்ன தெரியுமோ அதை சம்மந்தமாக பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த youtube.com அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஆப். அது குரோமில் போனாலும் குரோம் ப்ரௌசரில் போனாலும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய சேனல் வந்திருக்கான்னு ஆக்டிவில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.